அதனுடைய நிறத்தை பார்க்கலாம், அந்த வர்ணங்களை பார்க்கலாம். நீல நிறத்தை வடிவாக தெரிகின்றது. அருகே பச்சை நிறங்கள் போகின்ற பாதையில் இருபக்கங்களின் காடுகள், வலதுபுறத்தில் ஒரு அசையாமல் இருக்கின்ற ஒரு கரடி. வணக்கம். கனடாவில் சுற்றுலா பயணிகள் அதிகளவாக வருகின்ற இந்த பேன்ஃப் நகரத்தில் இருக்கிற பேட்டோ லேக்கை பார்ப்பதற்காக நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பேட்டோ லேக் பேன்ஃப் நகரத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், கல்கரி நகரத்திலிருந்து 230 மீட்டர் தொலைவிலும் இருக்கின்றது. இந்த தேசிய பூங்கா இருக்கின்ற இந்த பேன்ஃப் நகரத்தில் பார்ப்பதற்கு ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. உதாரணமாக பேன்ஃப் கொண்டோலா, லேக் லூயிஸ், லேக் மெரேன், போவ் ரிவர், அதே போல் இப்பொழுது நாங்கள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த பேட்டோ லேக்கை குறிப்பிடலாம். இந்த லேக் கடல் மட்டத்தில் இருந்து 2000 மீட்டருக்கு மேலான உயரத்தில் இருக்கிறது. இந்த லேக்குக்கு சுற்றி வர மலைகள் இருக்கின்றன. இந்த மலைகளுக்கு நடுவே தான் இந்த பேட்டோ லேக் இருக்கிறது. மற்றது இந்த இடம் மிக உயரமான இடமாக இருக்கிறதால வருடத்தில், அதாவது 12 மாதங்களில் 9 மாதங்களுக்கு மேல் இங்கே விண்டராக இருக்கிறது, அதாவது குளிர்காலமாக இருக்கிறது. ஜூன் நடுப்பகுதியிலிருந்து ஒரு 2.5-3 மாதங்களுக்கு இங்கே சமர் இருக்கும், அதாவது கோடை காலமாக இருக்கிறது. மற்றது இந்த இடத்தை கண்டுபிடித்தவர், அதாவது இப்படி இந்த மலைகளுக்கு இடையே இப்படி ஒரு அழகிய ஏரி இருக்கின்றது என்றதை கண்டுபிடித்து வெளியுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் பில் பேட்டோ என்ற ஒருவர். அவருடைய பேரையே இந்த லேக்குக்கு வைத்திருக்கிறார்கள், அதாவது பேட்டோ லேக் என்று. மற்றது இது இருக்கிற இடம் ஹைவே 93க்கு அருகாமையில் இருக்கிறது. அந்த ஹைவே 93ஆல் வந்து இந்த காரை அல்லது நீங்கள் வருகின்ற வாகனத்தை அந்த தரிப்பிடத்தில் நிறுத்திவிட்டு 700 மீட்டர் நடந்து செல்ல வேண்டும். ஆனால் நடந்து செல்கின்ற பாதை உயரமாக இருக்கிறது, மற்றது வழுக்கி கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு மெதுவாக செல்ல வேண்டும். மற்றது இந்த போகிற பாதைகளின் இருபகுதியும் இருக்கின்ற மரங்கள் வந்து வைட் பைன் ட்ரீஸ், அதாவது வைட் வெள்ளைக்கலர் பைன் ட்ரீஸ் வகையை சேர்ந்தவை. மற்றது இந்த மலைகளில் இருக்கிற பனிப்பாறைகள், அதுதான் இங்கே போட்டுக்கிறார்கள். மலைகளில் இருக்கிற பனிப்பாறைகள் மலைகளிலுள்ள கல்லுடன் உராயும் போது ஒரு பசையாக ஏற்படுகிறது. அந்த பசையும் இந்த பனிப்பாறையுடன் சேர்ந்து இந்த ஏரியில் விழுந்து உருகும்போது அவை சூரியனின் ஒளிபட்டு கடும் நீலம், பச்சை போன்ற பல வர்ணங்களில் இவர்தான் இந்த பேட்டோ என்றவர். இவர் கூறியபடி பில் பேட்டோ இவர் தான் இந்த இடத்தை கண்டுபிடித்தவர். எங்களைப் போல ஏராளமானவர்கள் இங்கே வந்து பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். இந்த அழகிய மலையில் இப்பொழுது மலைகளை நாங்கள் நன்றாக பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னம் ஒரே பனிப்பாறைகளாக இருந்திருக்கின்றது. அவையெல்லாம் உருகி கீழே வந்துவிட்டன. இப்பொழுது பாருங்கள், அந்த லேக்கை நாங்கள் வடிவாக பார்க்கலாம், அதனுடைய நிறத்தை பார்க்கலாம், அந்த வர்ணங்களை பார்க்கலாம். நீல நிறத்தை வடிவாக தெரிகின்றது. அருகே பச்சை நிறம். நான் கூறியது போல் இந்த மலையில் இருக்கிற இந்த கிளேசியர், அதாவது பனிப்பாறைகள் உருகி ஒரு பசை தோற்றத்துடன் அந்த மலையினுடைய ஒரு தாதுப்புடன் சேர்ந்து இதுக்குள் விழுந்த வழியால் இந்த சூரியன் ஒளிபட்டு இந்த இப்படியான நிறங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்றது.
100 வருடங்களுக்கு முன் இந்த மலையங்களே தெரிய இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். 1902ஆம் ஆண்டு எடுத்த படம். அப்பொழுது கிளேசியர் கூடுதலாக இருந்திருக்கிறது. இப்பொழுது அவையெல்லாம் கரைந்து இந்த ஏரியிலே இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற உயிரினங்களை பற்றி இங்கே போட்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த ஏரியை பார்த்தவும் திரும்பவும் அந்த பேன்ஃப் நகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பேன்ஃப் நகரத்துக்கும் இந்த பேட்டோ லேக்குக்கும் இடையில் உள்ள ஒரு கேம்ப், அவற்றில் தான் நாங்கள் இங்கே தங்க இருக்கின்றோம். ஏனென்றால் இங்கிருந்து தங்கினால் பல இடங்களை நாங்கள் சுற்றி பார்க்கலாம், அல்லது நாங்கள் இங்கிருந்து கல்கரி போயிட்டு தான் திரும்பி வர வேண்டும். அதனால் பேன்ஃபிலேயே நாங்கள் தங்க போகின்றோம். இப்பொழுது நாங்கள் அந்த இடத்தை நோக்கி இந்த ஹைவே 93யில் போய்கொண்டிருக்கின்றோம். இந்த ஹைவே 93 பேன்ஃப் நகரத்தில் இங்கே நாங்கள் போகின்ற பாதையில் இருபக்கங்களின் காடுகள், வலதுபுறத்தில் அசையாமல் இருக்கின்ற ஒரு கரடியை காணக்கூடிய இருக்கின்றது. அது தன்னுடைய ஒரு காலை இந்த மரக்குத்திக்கு மேல் வைத்து போட்டு இங்கே எல்லாரையும், அதாவது நாங்கள் இங்கே ரோட்டு கரையில் நிற்கின்றோம். ஒரு விதமான தடைகளும் இடையில இல்லை. அது எங்களை பார்ப்பதும் திரும்புவதுமாக இருக்கின்றது. இந்த கரடிகள் வருஷத்தில் 6 மாதங்கள் உறக்கத்துக்கு போகின்றன. மிகுதி இருக்கின்ற 6 மாதங்களும் தங்களுக்கு தேவையானவற்றை உணவுகளை இங்கே உண்கின்றன. அவைகள் பிரதான உணவு இங்கே இருக்கின்ற புல், இலைக்குலைகள். ஒரு 20% தான் அவை அந்த வேட்டையாடுகின்றன. நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ரொக்கி மவுண்டன்ஸில் இருக்கிற கரடிகள் 2 விதமான கரடிகள் இருக்கின்றன. ஒன்று கருப்பு பிளாக் பேர், மற்றது ப்ரௌன் கலரில் இருக்கிறது கிரிஸ்லி பேர்ன்னு சொல்கிறது. அது கொஞ்சம் ஓட்டத்தில் இருக்கிற மாதிரி முதுகில் ஒரு ஏரி இருக்கும், அதோட மண்டர கலரில் இருக்கும். அது கிரிஸ்லி பேர் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். இந்த 2 வகையான கரடிகளில் இந்த பிளாக் பேர்ன்ற லைஃப் ஸ்பேன், அதாவது இவ்வளோ காலம் இருக்கும் என்றால் 20 வயது மட்டும் இருக்கும். 12 வயதுலேருந்து 20 வயது மட்டும் இந்த லைஃப் ஸ்பேன். மற்றது ப்ரௌன் பேர், அதாவது கிரிஸ்லி பேர் எடுத்தோம்னால் அதனுடைய லைஃப் ஸ்பேன் 20 வயதுலேருந்து 30 வயது, கொஞ்சம் கூட இருக்கும். அது இந்த 2 விதமான கரடிகள்லாம் நீங்கள் ரொக்கி மவுண்ட்ஸ், அதாவது கனடாவின் ரொக்கி மவுண்ட்ஸில் இருக்கின்றன. இது தவிர கனடா என்று எடுத்தால் கனடாவில் துருவக்கரடிகள் இருக்கின்றன. அந்த வடக்கு பகுதியில் உள்ள இடங்களில் கனடாவின் துருவக்கரடிகளும் இருக்கின்றன, வெள்ளை நிற கரடிகள். இந்த 3 விதமான கரடிகள்லாம் நீங்கள் கனடாவில் இருக்கின்றன. மற்றது இப்போ இந்த கரடி இப்பொழுது இந்த இடத்தை விட்டு வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இது ரோட்டினுடைய இடது பக்கம். அங்கேயும் ஒரு கரடியை பார்க்கக்கூடிய இருக்கிறது. முதல் நாங்கள் பார்த்த கரடி ரோட்டின் வலது பக்கம் இருந்தது. இது கரடிகள் நிறைந்த காடாக காணப்படுகிறது. எங்களுக்கு முன்பக்கம் அதோ எதிர் திசையில் வந்த ஒரு காரும் அதில் காரை ரோட்டில் பார்க் பண்ணி போட்டு இந்த கரடியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றது இது கரடிகள் நிறைந்த காடாக இருக்கிறது. 2 பக்கம் கரடிகள் காணக்கூடிய இருக்கின்றது. மற்றது இந்த பேன்ஃப் நகரத்திலிருந்து நாங்கள் இங்கின்ற பாதை ஜாஸ்பருக்கு போகின்ற பாதை ஹைவே 93. இந்த ஹைவே 93க்கு இன்னொரு பேரும் இருக்கிறது, ஐஸ் ஃபீல்டு பார்க்வே. ஏனென்றால் வருஷத்தில் கூடிய காலங்களில் இங்கே ஸ்னோ இருக்கும், ஐஸ் படிஞ்சிருக்கும். இந்த ரோட்டெல்லாம் ஐஸ் படிஞ்சிருக்கும். அதால் இந்த ரோட்டுக்கு ஐஸ் ஃபீல்டு பார்க்வே என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. மற்றும் இந்த காடுகளில் இருக்கின்ற மரங்கள் ஒயிட் பைன் ட்ரீ வகையை, அதாவது ஒயிட் பைன் மரத்தின் வகையைச் சேர்ந்தவை. இவை ஃப்ளேமபிள்னு சொல்வார்கள், அதாவது இலோகுவில் தீ பிடிக்கக்கூடியவை. இப்பொழுது நாங்கள் இந்த காட்டுக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த கேபின், எங்களை போல் பல இங்கே கார்களில் பார்க் பண்ணி போட்டு உள்ளே போய் இருக்கிறார்கள். இங்கே மரத்தினால் செய்யப்பட்ட பல கரடிகளுடைய உருவங்கள் இருக்கின்றன. பார்ப்பது மிகவும் வடிவாக இருக்கிறது. இது காடுகளின் மத்தியில் இருக்கின்றது. இதை கரடிகளின், அதாவது பேர் கவுண்ட்ரி இங்கே சொல்கிறார்கள்.
மற்றது இந்த கேபினில் தங்குவதற்கு நாங்கள் ஆன்லைனிலே புக் பண்ணலாம். சீசன் காலங்களில் கொஞ்சம் முன்னாலேயே நாங்கள் பதிவு செய்திருந்தால் இலகுவாக கிடைக்கும். $400, $450, $500 என்று இங்கே எடுக்கிறார்கள். 2 ரூம் இருக்கிறது இருக்குது, 3 ரூம் இருக்கிறது இருக்குது, 4 ரூம் இருக்கிற அப்படி பல வகைகள் இங்கே இருக்கின்றன. பேக்கர் க்ரீக் மவுண்டின் ரிசோர்ட் அண்ட் கேஃபே பை பேஸ் கேம்ப் இங்கே போட்டிருக்கிறார்கள். இங்கே சாப்பாடும் எடுக்கலாம். நாங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதிகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. இங்கே 15க்கு மேற்பட்ட கேபின்கள் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த கரடிகள் நிறைந்த இந்த காட்டின் மத்தியில் எல்லாவற்றையும் மரங்களை கொண்டே கலை நுணுக்கத்துடன் மிகவும் நேர்த்தியாக அழகாக அமைத்திருக்கிறார்கள். வாருங்கள், இவருடைய ஆஃபீஸின் உள்ளே சென்று எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். அங்கே கூட பழைய காலத்து பொருட்கள், அழகிய படங்கள் மற்றும் மின் விளக்குகள் என எல்லாமே கலை நுணுக்கத்துடன் மிக நேர்த்தியாக மிக அழகாக செய்திருப்பதை நாங்கள் காண முடிகிறது. இப்பொழுது நாங்கள் வெளியே நாங்கள் தங்க போகின்ற அந்த கேபின் இருக்கின்ற இடத்திற்கு நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். இயற்கை சூழலுடன் மிகவும் அழகாக காணப்படுகிறது. இதுதான் நாங்கள் தங்கப் போகின்ற அந்த 2 அறைகள் உள்ள கேபின். மிகவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது. ஒரு பக்கம் காடு. இங்கே தான் நாங்கள் தங்கப் போகின்றோம். இங்கே அழகிய டைனிங் டேபிள் இருக்கின்றது. அழகிய கதிரைகள் இருக்கின்றன. மிகுந்த நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கிறது. மின் விளக்குகள் இருக்கின்ற சோஃபா மற்றும் கூரையில் இருக்கின்ற விளக்கு, கேர்டன்ஸ், ஜன்னல் கேர்டன்ஸ், பழைய காலத்து லாம்பு எல்லாமே மிகவும் அழகாகவும் பார்ப்பதற்கு நன்றாகவும் இருக்கின்றது. இங்கே விறகு வைத்திருக்கிறார்கள். இதில் போட்டு எரித்து கொண்டு நாங்கள் அந்த வெக்கைக்கு குளிரென்றால் அந்த வெக்கைக்கு முன்னாலே நாங்கள் இருக்கலாம். மற்றது கிச்சன் இருக்கின்றது. சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் விரும்பினதை அவன் இருக்கிறது, மைக்ரோவேவ் அவன் இருக்கின்றது. நாங்கள் விரும்பினதை நாங்கள் செய்து சாப்பிடலாம். அங்கே கூட சிறிய கரடிகளின் இந்த உருவம் இருக்கின்றது. பொம்மைகள் மாதிரி செய்து வச்சுக்கிறார்கள். அத்துடன் பார்ப்பது எல்லாமே இந்த படங்கள் இருக்கின்றன, வடிவான படங்கள். இந்த சோஃபா எல்லாமே இது 2 அறைகள் இருக்கின்றன. அறைகள் கூட வடிவான படங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த அறைகள் குயின் பெட், அதாவது அந்த இருக்கின்ற பெட் கூட குயின் பெட்டாக இருக்கிறது. ஒரு அறையில் 2 பெட் இருக்கிறது. கீழே உண்டு, மேலே உண்டு. மற்ற அறையில் ஒரு பெட் இருக்கின்றது. அப்படி எல்லா விதமான வசதிகளும் இங்கே செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த சீலிங் லேம்ப், மின் விளக்கு, அது நன்றாக இருக்கின்றது. இந்த பெட்ரூமும் நன்றாக இருக்கின்றது. இது வாஷ்ரூம், அது கூட மிகவும் சுத்தமாக இருக்கிறது. அதோட வடிவாக இருக்கிறது. டேபிள் வைத்திருக்கிறார்கள். கேட்டின் இந்த ஜன்னல்களில் பார்த்தால் வெளி வியூவெல்லாம் நல்லா தெரியும். மிகவும் பார்ப்பதற்கு எல்லாமே கலை உணர்ச்சியுடன் அழகாக வடிவாக அமைத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது வாஷ்ரூம். இங்கே குளிர்ந்தால் அந்த விறகுகள் வந்திருக்கிறார்கள். அதை எரித்து கொண்டு இங்கே கோப்பியும் வைத்திருக்கிறார்கள். இந்த கோப்பி பவுடர். நாங்கள் அந்த கிச்சனில் கப் எல்லாம் தேவையான சாமான்லாம் வச்சுக்கிறார்கள். நாங்கள் கோப்பி போட்டு கொடுக்கலாம். இது இந்த ஒரு அறையில் மேலே ஒரு ரூம் இருக்குது. அதுவும் குயின் பெட். கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ஒரு ஏணி மாதிரி வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் பார்ப்பதற்கு எல்லாமே நன்றாக இருக்கின்றது. பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது.
மற்றது வெப்பமாக இருக்கிறது. இங்கே ஹீட்டர் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மரங்கள் வந்து லேசில் குளிர உள்ளுக்கு விடாது, உள்ளுக்கு இருக்கிற வெப்பத்தை வெளியிலும் விடாது. அப்படியான மரங்கள். அத்துடன் குளிர் கூட வேண்டாம், இந்த மரங்களை போட்டு எரித்து கொண்டு அதுக்கு முன்னாலும் இருக்கலாம். எல்லாமே நன்றாக இருக்கின்றது. வாருங்கள், இயற்கையுடன் கூடிய இந்த அழகிய பேக்கர் க்ரீக் கேம்பை சுற்றி பார்க்கலாம். இந்த கேம்ப் காட்டின் நடுப்பகுதியில் இருக்கிறது. இந்த இடத்தை பேர் கவுண்டி, அதாவது கரடிகளின் வாழ்விடம் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கரடிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் பேர் ஸ்ப்ரே வைத்திருக்க வேண்டும். பேன் தேசிய பூங்காவில் பார்க்க வேண்டிய பல இடங்கள் இருப்பதால் இப்படியான ஒரு இடத்திலிருந்து பார்ப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த பேக்கர் க்ரீக் கேம்ப் பேன் நகரிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த தேசிய பூங்காவை, அதாவது இந்த பேன் நகரத்தில் இருக்கிற இந்த தேசிய பூங்காவை பார்ப்பதற்கு பேன் நகரில் உள்ள விடுதிகளில் பலர் தங்கியும் இருக்கிறார்கள். இந்த பேக்கர் க்ரீக் கேம்புக்கு வருவதற்கு டிரான்ஸ் கனடா ஹைவேயால் வந்து மண்ணே என்ற இன்னொரு ஹைவே எடுத்தும் வரலாம், அல்லது ஜாஸ்பருக்கு போகின்ற ஹைவே 93ஆல் வந்தும் ஹைவே 1A எடுத்தும் வரலாம். இந்த கேம்பில் தங்கியிருப்பதால் பல புது அனுபவங்களும் கிடைக்கின்றன. இப்படியே நாங்கள் இந்த காட்டினூடாக நடந்து சென்றால் அங்கே ஒரு சிறிய அருவி ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே இந்த எங்களுடன் தங்கியிருக்கின்ற, இந்த கேம்பில் தங்கியிருக்கின்ற இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதற்கு கொஞ்சத்துக்கு முன்னாலே இதில் ஒரு கரடியும் 2 குட்டிகளுடன் போனதை தாங்கள் பார்த்ததாக சொல்கிறார்கள். அப்படியே நடந்து போனால் அந்த அருவியை பார்க்கலாம். அந்த அருவியினுடைய அருகிலே பலர் கதிரைகளை போட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கிற அந்த சிவத்தங்கர கதிரைகள். அதே மாதிரி பல இடங்களில் இருக்கிறார்கள். நடுவிலே விறகு போட்டு எரித்து குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கிறது. மற்றது இந்த சிறிய அருவி ஓடிக்கொண்டிருக்கின்றது இருக்கு. பாருங்கள், நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம்.
இத்துடன் இக்காணொளி நிறைவுக்கு வருகிறது. இக்காணொளி பிடித்திருந்தால் திருவே என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இதுபோன்ற காணொளிகள் போடுவதற்கு உதவியாக இருக்கும். அத்துடன் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.